ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போது கிளாஸ் 10th என்சிஆர்டி சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய எலிமினேஷன் மெத்தட், பவர் ஆஃப் இன் லீனியர் ஈக்குவேஷனில் எலிமினேஷன் மெத்தட், அதில் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் செகண்ட் சப் டிவிஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, 5 years ago Nuri was thrice as old as Sonu. 10 years later Nuri will be twice as old as Sonu. How old are Nuri and Sonu? Okay, so இதுதான் இப்போ இந்த கொஸ்டின். இதில் நம்ம வந்து எங்கே ப்ரெசன்ட் பாஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், எங்கே ஃபியூச்சர் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது நம்ம நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு? ஃபஸ்ட்டு லாஸ்ட் லைன் என்னது? How old are Nuri and Sonu? ஓகே, அப்போதான் ப்ரெசன்ட் கேட்குறாங்க. ஓகே, அப்போ சொல்யூஷன், let the present age of Nuri be X years and Sonu be Y years. Okay, so இதுதான் வந்து அதோட டீடைல். Okay, so let the present age of Nuri be X years and Sonu be Y years. இப்போ according to the question படி first condition என்னது? 5 years ago. ஓகே, அப்போ இங்கே எக்ஸ் எழுதிக்கிறேன், இங்கே ஒய். ஏன்னா எக்ஸ் ஒய் தான், நியூரி அண்ட் சோனுவை தான் அவங்க வந்து கம்பேர் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அப்போ நடுவில் ஈக்குவல் டு ஒன்று நம்ம கடைசியாக போட்டுப்போம். ஓகே, 5 years ago, இப்போ தான் நியூரிக்கு எக்ஸ் இயர்ஸ் அண்ட் சோனுக்கு என்னது? ஒய் இயர்ஸ். அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? இப்பையிலிருந்து 5 வயசு கம்மியாக இருந்திருக்கும். அதே மாதிரி இப்பையிலிருந்து 5 வயசு கம்மியாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ 5 years agoனா இப்படி இருந்திருக்கும். நியூரி வாஸ் thrice as old as சோனு. இதானே நியூரி. நியூரி வந்து சோனுவோட thrice அதிகமா இருந்தாங்க. ஓகே, ஸோ அப்ப என்ன சொல்லலாம்? 3 times of this value. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இதானே வேல்யூ ஏஜ். ஸோ அப்போ இதுல இருந்து நியூரியோட வயசு எவ்வளோ? 3 times ஆஃப் இந்த சோனுக்கு இருந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவோம். எக்ஸ் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 3y மைனஸ் 15 விச் இம்ப்ளாய்ஸ் எக்ஸ். இந்த 3y இங்கிட்ட வந்துச்சுன்னா மைனஸ் 3y, இந்த மைனஸ் 5 அந்த சைடு போச்சுன்னா பிளஸ் 5, மைனஸ் 15 பிளஸ் மைனஸ் 15 பிளஸ் 5 சேர்ந்து என்ன ஆயிடும்? மைனஸ் 10. ஓகே, ஸோ லெட் திஸ் பி ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, ஸோ அப்போ செகண்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னது? அதே எக்ஸையும் ஒய்யையும் தான் கம்பேர் பண்ண போறாங்க. ஸோ அதை ரெண்டே எழுதிக்கிட்டேன், எக்ஸ் அண்ட் ஒய். 10 years later, 10 years later அப்படின்னா இப்பையிலேருந்து 10 வருஷம் கழிச்சு. அப்போ ப்ளஸ் 10 ப்ளஸ் 10, ரெண்டு பேர்த்துக்கு ப்ளஸ் 10. இப்பையிலேருந்து நியூரிக்கு 10 வருஷம் கூடி இருக்கும், சோனுக்கும் 10 வருஷம் கூடி இருக்கும். ஓகே, நியூரி வில் பி ட்வைஸ் as old as சோனு. இப்போ என்னது? நியூரி வந்து ட்வைஸ் as old as சோனுன்னு தான் இருக்காங்க. ஓகே, ட்வைஸ்னா மல்டிப்ளிகேஷன், இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ 10 years கழிச்சு சோனோட ஏஜ் வில் பி ஒய் பிளஸ் 10, அதுக்கு ட்வைஸ் வில் பி 2 times ஆஃப் ஒய் பிளஸ் 10. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஈக்குவல் டு, அப்போ எக்ஸ் பிளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 2y பிளஸ் 20. அப்போ எக்ஸ், இந்த 2y அந்த சைடு போச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் 2y, அந்த 10 கிட்ட வந்துச்சுன்னா மைனஸ் 10, which is 20 minus 10 is 10. So this is equation number 2. ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் திருப்பி ஒரு தடவை பாருங்க, கொஸ்டின்ஸோட கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 1 2 பாருங்களேன். இந்த எக்ஸ் என்ன இருக்கு? சேமா இருக்கு. 1x 1x ரெண்டுத்துக்குமே சேம் சைன் இருக்கு, பிளஸ் 1 பிளஸ் 1. அப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டு ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணிடணும். ஆப்போசிட் சைனா இருந்தா ஆடு, சேம் சைனா இருந்தா சப்ராக்ட் பண்ணிட்டா கேன்சல் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1 என்னது? எக்ஸ் மைனஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் 10. ஈக்குவேஷன் 2 என்னது? எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 10. ஓகே, ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்றப்ப கீழே இருக்கிற ஈக்குவேஷனுக்கு சைன் மாறும். மைனஸ் பிகம்ஸ் பிளஸ், இந்த மைனஸ் பிகம்ஸ் பிளஸ், அடுத்து இந்த பிளஸ் என்ன ஆயிடும்? மைனஸ் தான் மாறிடும். ஸோ பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் என்னது? கேன்சல். இந்த மைனஸ் 3yலேருந்து பிளஸ் 2y போச்சுன்னா எவ்வளோ? மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு
minus 10 is minus 20. அப்போ y is equal to என்னது 20. ரெண்டு மைனஸ் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். இந்த மைனஸ் கேன்சல். அப்போ y is equal to 20 is the answer. விளங்குதா? ஸோ y வேல்யூ என்னது 20. இப்போ y வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னது x வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே, சப்ஸ்டியூட் y equal to 20 in equation 1. 1ல சப்ஸ்டியூட் பண்றேன். ஓகே, ஸோ 1ல சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் x minus 3 into 20 is equal to minus 10. அப்போ x is minus what is 3 into 20 60 equal to minus 10. அப்போ x is equal to என்னது minus 10 plus 60. அப்போ x is equal to 50. ஸோ x வேல்யூ என்னது 50. ஸோ அப்போ கொஸ்டின்ல எக்ஸ் ஒய்லாம் எதுவுமே கொடுக்கல. அப்போ கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். தேர்ஃபோர் த ஏஜ் ஆஃப் நியூரி இஸ், நியூரியோட ஏஜ் என்னன்னு அசியூம் பண்ணியிருந்தோம் எக்ஸ் இயர்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 50 இஸ் 50 years அண்ட் சோனு ஏஜ் இஸ் ஒய்ன்னு அசியூம் பண்ணியிருந்தோம். ஒய்யோட ஏஜ் என்னது 20. ஸோ சோனு ஏஜ் இஸ் 20 years. ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ்னா நீங்கள் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வில் ரிப்ளை டு ஆல் யுவர் கமெண்ட்ஸ். ஓகே, அண்ட் ஸ்டே டியூன் வித் லேர்ன் மேக்ஸ் ஈஸியர் பை சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.